ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராம் அந்த லெசனில் நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். விச் இஸ் அந்த தேர்ட் கண்டென்ட். ஓவர் வியூவில் சொன்ன மாதிரி தேர்ட் கண்டென்ட் என்ன இருந்துச்சு? ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ அந்த ஆடிட் ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாமா? ஓகே காய்ஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ அந்த ஆடிட் ப்ரோக்ராமில் கவர் ஆகிற மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் அப்படியே மேலாவில் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து ஆடிட் ப்ரோக்ராமோட மீனிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்ப்போம்? அது எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்? இந்த மாதிரி வந்து சேம் ஆடிட் ப்ரோக்ராம் எல்லா பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆடிட் ப்ரோக்ராம்னால இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்ப்போம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் வந்து இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணணும் ஆடிட் ப்ரோக்ராம் படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் பீரியாடிக் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். அப்புறம் எப்படிலாம் வந்து ஆடிட் எவிடன்ஸ் வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைனலாக இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் எப்படி வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது இந்த ஆடிட் ப்ரோக்ராமில் நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா? என்னென்ன மீனிங்கு, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எல்லா ஆடிட் ப்ரோக்ராம் ஒரு ஆடிட் ப்ரோக்ராம்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு பார்ப்போம். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அந்த டிஸ்அட்வான்டேஜை எப்படி எலிமினேட் பண்ணணும், அசிஸ்டன்ஸ் என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும், பீரியாடிக் ரிவ்யூ எப்படி வந்து டிசைன் பண்ணணும், இதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவானது? ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா மீனிங் வந்து பார்க்க போகிறோம். மீனிங் ஆடிட் ப்ரோக்ராம். இந்த ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சீரீஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர். என்னது? சீரீஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர். ஓகேவா? ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னது? ஒரு சில வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜருடைய சீரீஸ் தான் என்னது இந்த ஆடிட் ப்ரோக்ராம். என்னென்னலாம் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணோம், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான சீரீஸ் தான் என்னது இந்த ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் என்னது இந்த ஆடிட் ப்ரோக்ராம். இதை நம்ம எதில் அப்ளை பண்ணணும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் அக்கௌண்ட்ஸ்லேயும் அப்ளை பண்ணணும். எதில் அப்ளை பண்ணணும்? இந்த ஆடிட் ப்ரொசீஜர்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸில் அப்ளை பண்ணது. ஓகேவா? எங்கே? என்டிடியில். ஓகே. எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? டு obtain sufficient evidence. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இருந்தால் தான் ஒரு ஆடிட்டரால் அவங்களுடைய அது அவங்களுடைய ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதனால தான் இவ்வளோ நான் படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னது? ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் டு பி அப்ளைட் இன் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகே, ஆஃப் an entity to enable the auditor to express the opinion. ஓகேவா? to give opinion or express opinion in either. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் என்னது ஆடிட் ப்ரோக்ராமோட மீனிங். அது ஒரு சீரீஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அது அக்கௌண்ட்ஸ்லேயும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதாவது அப்ளை பண்ணுவோம். ஸோ அது எதில்? என்டிட்டியுடைய அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். எதுக்காக? ஆடிட்டர் அவங்களுடைய ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் என்னது இங்கே நம்மளுக்கு இந்த சீரீஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஆடிட் ப்ரோக்ராம். ஐ திங்க் ஸோ யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த ஆடிட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இந்த மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஆடிட் ப்ரோக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங் ஸ்கோப். என்னது? ஃபஸ்ட்டு திங் ஸ்கோப். ஓகே. ஸோ இந்த ஸ்கோப் இருக்கு இல்லையா, நம்ம என்னென்ன ஸ்கோப்பு, என்னென்ன லிமிட்ஸ், என்னென்ன வந்து அசைன்மெண்ட்லேருந்து இருக்கிற ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன் அதுக்குள்ளே நம்ம ஸ்டே ஆகிக்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வருவாங்க இதில் ஃபுல்லாக அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ என்னென்ன விஷயம்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வித்தின் த ஸ்கோப்பில் இருக்கணும், வித்தின் த லிமிட்டில் நம்ம இருக்கணும். அதில் தான் இது சொல்ல வராங்க. ஓகேவா? வித்தின் த லிமிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத அதில் ஸ்டே வித்தின் த ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் த அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராமை ரெடி பண்ணணும். என்ன பண்ணணும்? ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராமை ரெடி பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இது ரெடி பண்ணுறதுல தான் ஒரு பெஸ்ட் எவிடன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன பண்ணணும்? பெஸ்ட்டாக எது வந்து ரீசனபிளாக இருக்கோ, அவைலபிளாக இருக்கோ அந்த பெஸ்ட் எவிடன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த ஆடிட் ப்ரோக்ராமில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தோமோ, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம பண்ணோமோ அது எல்லாமே என்ன பண்ணணும்? எடுத்து அப்ளை பண்ணணும். அப்ளை தோஸ் ஒன்லி, அதாவது என்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் என்ன பண்ணணும்? யூஸ்ஃபுல்லாக இருக்க ஸ்டெப்ஸை மட்டும் தான் என்ன பண்ணணும்? நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸாக என்ன இருக்கணும்? இதில் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும்? இதில் கன்சிடர் பண்ணணும். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ரிலேட்டட் ஐட்டம்ஸில் கொடுக்குறோமோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம இதில் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ என்னென்ன பார்த்தோம் இப்போ?
என்னென்ன பார்த்தோம். ஸோ ஆடிட் ப்ரோக்ராம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ வித்தின் த ஸ்கோப் ஆஃப் லிமிட்டில் இருக்கணும், ரிட்டன் ஆடிட்டில் இருக்கணும், பெஸ்ட் எவிடன்ஸாக வந்து அது நம்ம கொண்டு வரும், பெஸ்ட் எவிடன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி இதில் வந்து டிரைவ் பண்ணணும் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும், அதை வந்து அப்ஜெக்டிவாக எடுத்து அதை இன்க்ளூட் பண்ணணும். இது எரர் இருந்தால் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபைனலாக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணணும் ரிலேட்டட் ஐட்டம்ஸோடது. ஓகேவா. அடுத்தது சேம் ஆடிட் ப்ரொசீஜர் எல்லா பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணலாமா? இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். என்னது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இப்போது நான் இந்த இயருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு இடத்துல வந்து என்னது ஒரு எல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், எம் லிமிடெடோடைய கம்பெனி அந்த கிளைண்ட்டுக்கும் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்போ இவங்களுக்கு யூஸ் பண்ண ஆடிட் ப்ரோக்ராமே இவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா? ப்ரொசீஜர் தானே யூஸ் பண்ண என்ன அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ எந்த ரிப்பீட்டட் ஆடிட்டராக இருந்தாலும் சரி, இல்லை கம்பெனி வேறு இருந்தாலும் சரி, இல்லை அந்த கம்பெனியோடதே அடுத்த வாட்டினாலும் சரி, எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நியூவாக தான் தயாரிக்கணும். இதுதான் கீ பாயிண்ட். ஸோ evolving one audit program not practicable for all business. ஓகேவா, நாட் ப்ராக்டிசபிள் ஃபார் ஆல் பிஸ்னஸ். ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை நம்ம எவால்வ் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணப்படலை. எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் புதுசாக தான் நம்ம தயாரிக்கணும். ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு யோசிச்சிங்களா? ஏன் நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது? ப்ரொசீஜர் தானே, ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது? பிகாஸ் ஒரு ஃபிம்முக்கும் வேறு நேச்சர் இருக்கும், வேறு சைஸ் இருக்கும், வேறு காம்போசிஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது எது நேச்சர், சைஸ் அண்ட் காம்போசிஷனில் வேரி ஆகும், டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்படிங்கிறனால ஒரே விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? அது சூட் ஆகலாம், சூட் ஆகாமலும் போகலாம். அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இருக்கா? ஆடிட்டருக்கு அசைன்மெண்ட் கூட மாறலாம். ஆடிட்டருக்கு ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு போவாங்க. ஓகேவா. ஸோ அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் கூட மாறலாம். ஏன்னா அந்த ஃபிம்மில் இருக்கிற நேச்சர் மாறி இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போது நேச்சர் மாறுறப்போ அசைன்மெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். கரெக்டாக. அதேமாதிரி அந்த சர்வீஸ், ஆடிட்டருடைய சர்வீஸ் கூட அசைன்மெண்ட் டு அசைன்மெண்ட் மாறும். இந்த 3 திங்ஸ்னால தான் என்னது, ஆடிட் ப்ரோக்ராம் நம்ம சேமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. கொஸ்டினில் கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த லிமிட்டட் இங்கே யூஸ் பண்ணது, இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இவங்களோட ஒப்பீனியன் கரெக்டானு கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மூஞ்சில் அடித்த மாதிரி எங்ககிட்டே வா, இது தப்பு, இந்த மாதிரி பண்ணவே கூடாது. பிகாஸ் evaluating one audit program is not practicable for all business because 3 reasons. இது எடுத்து எழுதணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் திங், வேரி ஆகிறது, நேச்சர், சைஸ், காம்போசிஷன். அதுக்கப்புறம் என்னது, இட் மே பி சூட் ஆர் மே நாட் பி சூட். அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன் என்னது, ஆடிட்டரி சர்வீஸ் வேரி ஆகும், அசைன்மெண்ட் டு அசைன்மெண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட் எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 மார்க் அள்ளிட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்னது, அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆடிட் ப்ரோக்ராம்னால என்னென்ன அட்வான்டேஜஸ், ஆடிட் ப்ரோக்ராம்னால என்னென்ன அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு திங், இதில் கிளியர் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா. அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எசென்ஷியல் இந்த சென்ஸ், இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல், அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறனால நம்ம எந்தெந்த ஜாப்லலாம் என்னென்ன மாதிரியான அசிஸ்டன்ஸ், என்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன இருக்குது, செலக்ட் பண்ணுறதுக்கு உதவுது. அண்ட் தென் இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து இந்த ஆடிட் ப்ரோக்ராமில் சைன் போடுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறப்போ அவங்க யார் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். எவனும் என்கிட்ட மாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இதில் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஆடிட் ப்ரோக்ராமில் இருக்கா. ஸோ அப்போ பண்ணுறப்போ இந்த மாதிரி அவங்களுடைய சைன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்கள என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அண்ட் தென் இது ஒரு கண்ட்ரோல் ப்ராக்ரஸும் கூட. இது பார்க்குறப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கோ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு கைடாகவும் சர்வ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் நம்ம தயார் பண்ணிடுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு கைடாகவும் சர்வ் ஆகுது. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் தயார் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஆடிட் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸும் என்ன ஆகுது, இந்த இடத்துல கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னது, அட்வான்டேஜஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ஸ். அதாவது அசிஸ்டன்ஸ்லாம் என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும், என்ன பண்ணணும், அசிஸ்டண்ட்டில் என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிற அசிஸ்டண்ட் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். என்ன இருக்கணும், ஓப்பன் மைண்டாக இருக்கணும். எப்படி, ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராம் அவங்க மைண்டில் செட் ஆகணும். என்னது, ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராம். ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்னு இங்கே என்ன டேர்ம் பண்ணுறாங்க, ஒரு ஆடிட்டர் அவங்களுடைய நேச்சர், சைஸு, அந்த பிஸ்னஸுடைய காம்போசிஷன், ஓகேவா, அந்த இன்டர்னல் கண்ட்ரோலில் இருக்க டிபெண்டபிலிட்டியாக இருக்கட்டும், ஓகே, ஸோ அவங்களுடைய ஒர்க் அந்த ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரேம் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம பண்ணுறப்போ அந்த எய்ம் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணணும், ஒரு மினிமமான ஒரு எசென்ஷியலாவது இவங்களுக்கு இருக்கணும். அப்போது அதுதான் என்னென்னு டேர்ம் பண்ணுறாங்க இந்த இடத்துல, ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமுக்கு இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த அசிஸ்டன்ஸ் டு கீப் இன் மைண்டில் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ இதை அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இட் மேபி ஆல்டர், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இட் மேபி ஆல்டர் தான், கரெக்ட் தான். பட் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் தென் தேர்டு, ஏதாவது வந்து
அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி இல்லாமல் இர்ரெலவெண்ட்டாக அன்னெசரியாக இருக்கும். அது எல்லாமே அந்த மாதிரியான சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சீனியர் பார்ட்னர் இந்த மாதிரி வந்து அந்த பிஸ்னஸ்லேயே வந்து ப்ரொப்ரைட்டர் இருப்பார் இல்லையா, அவங்களோட அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடணும். ஓகேவா? என்ன தான் வந்து ஆர்டிகல்ஷிப்பில் இருந்தாலும் என்ன தான் வந்து ட்ரைனிங்கில் இருந்தாலும் ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம இருக்கிறப்போ அந்த ஃபிலிமில் ஏதாவது தப்பாக நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும், அதை நோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து சீனியர்கிட்ட சொல்லிடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் இல்லை, என் கூட்டத்தை நான் கவுட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க. ஓகேவா? ஸோ அதையும் இதில் வந்து சொல்கிறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க, இட் மேபி ஆல்டர் ஆல்சோ, பட் we have to keep in that mind. ஓகேவா? ஸோ ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும். அண்ட் தென் என்னது வந்து சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் வந்து நம்மள்கிட்ட மாட்டுது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி சீனியர்ஸோ பார்ட்னர்ஸோ இல்லை ப்ரொப்ரைட்டர்ஸோ வந்து என்ன பண்ணிடணும், அதை நம்ம இன்டிமேட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் திங், பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். என்னது பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம்? ஸோ எதுக்கு வந்து நம்ம அடிக்கடி இந்த ஆடிட் ப்ரோக்ராம் தயாரிக்கிறோம்ல, இது எதுக்கு வந்து நம்ம அடிக்கடி இந்த ரிவ்யூ பண்ணணும்? பீரியாடிக் ரிவ்யூ இந்த சென்ஸ் அடிக்கடி வந்து ரிவ்யூ பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு திங், நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு நாலேஜ் அண்ட் எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான தேவைக்காக பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ரிவ்யூ பண்ணல அப்படின்னா இது வந்து அப்சல்யூட்டான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? அண்ட் தென் இதில் வந்து நிறைய லீகல் இஷ்யூஸ் வந்து ஆடிட்டர் இந்த மாதிரி வந்து அவர் பீரியாடிக் ரிவ்யூ பண்ணலை அன்லஸ் ஆடிட் பை அப்சல்யூட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் ரிவ்யூ வந்து பண்ணலை அப்படின்னா அவங்க நிறைய இஷ்யூஸ் வந்து ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணுற மாதிரி போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறனால நிறைய இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறனால நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நிறைய இன்அடிக்வசிஸ் அண்ட் அபண்டன்சிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். நிறைய தப்பான நோக்கத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியும் நடந்திருந்தா. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, எதுக்காக ஒரு ஆடிட் எவிடன்ஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? எதுக்காக ஒரு விஷயம் நம்ம ஆடிட் எவிடன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் என்னது இந்த ஆடிட் ப்ரோக்ராம் நம்மளுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி ஒரு ஆடிட் எவிடன்ஸாக விளங்குதா? இந்த ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் ஆடிட் எவிடன்ஸாகவும் விளங்குதா? ஆமாம். எப்படின்னா ஒரு ஆடிட்டரோட ஒப்பீனியன் அவங்க கன்க்ளூஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆடிட் எவிடன்ஸாக விளங்குது. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆழமாக தெரிவிக்கிறதுக்கு அவங்களுடைய கன்க்ளூஷன் அப்போ இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆடிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு ஆடிட்டர் வந்து எப்படி வந்து அவங்களுடைய எவிடன்ஸ் எங்கேருந்து வந்து பிக் பண்ணுவாங்க? ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பாருங்கள். எப்படி வந்து அவங்களுடைய ஆடிட் எவிடன்ஸை ஒரு ஆடிட்டர், நம்ம ஆடிட்டர் ஓகேவா, எப்படி போய் நம்ம போய் எவிடன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? டிபி டைம்ஸ். என்னது டிபி டைம்ஸ்? இல்லை டைம்ஸில் மட்டும் 3. ஏன்னா எம்மை வந்து நம்ம இப்படி போட்டால் வந்து 3 மாரி தானே இருக்கும், எம் வந்து இப்படி போட்டால் 3 மாரி தானே இருக்கும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபி டைம்ஸில் எம்முக்கு மட்டும் 3M வரும். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி இந்த டிபி டைம்ஸ்னால் என்ன? ஆக்சுவலி டி ஃபார் டாக்குமெண்ட்ரி எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க? நம்ம ஆடிட்டராக இருக்கும், நம்ம வந்து ஆடிட் எவிடன்ஸ் இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃபிலிம்குள்ளே நுழைஞ்சிட்டோம், நல்லா கெத்தாக கோட்டு சோட்டெலாம் போட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஃபிலிம்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண எங்கே வா எடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன கலெக்ட் பண்ணுறோம்? டாக்குமெண்ட். ஃபஸ்ட்டு டிபி டைம்ஸ் தானே நம்ம டார்கெட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? டாக்குமெண்ட்டை என்ன பண்ணுறோம், டார்கெட் பண்ணுறோம். அப்போ டாக்குமெண்டரி எக்ஸாமினேஷனை எடுக்கிறோம். அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அடுத்து என்னது? ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். நம்மளே களத்தில் இறங்குறோம் ஃபிசிக்கலாக. ஸோ எடு என்ன நீ எடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி எக்ஸாமினேஷன், அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அடுத்து என்னது? டீக்கு தேர்ட் பார்ட்டி. என்னது? தேர்ட் பார்ட்டி. 3வது மனுஷன் எவனாவது இருந்தால் கூப்பிட்டு இங்கே வா, நல்லா ஓடுதா, அந்த கம்பெனி நல்லா ஓடுதா அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ அப்போது அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம எடுக்கிறோம். ஐ ஃபார் என்ன? ஐ ஃபார் இன்டர்னல் கண்ட்ரோல். ஐ ஃபார் இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? அந்த கம்பெனியில் இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? என்ன இது இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், அவங்களுடைய இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். 3 சொன்னீங்களே, அந்த 3M என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது, இங்கே வச்சுப்போம். 3M என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எம் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு எம் என்னது? மேனேஜ்மெண்ட். 2வது எம் மெமரண்டம். MOA படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? லாவில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அது. ஸோ அதை போய் பார்க்குறோம். அடுத்து 3வது எவிடன்ஸ் என்ன? எம்மில் மைனூட்ஸ் ஆர் மினிட்ஸ் சம்திங். மினிட்ஸ்னால் என்னது? மீட்டிங்கில் உட்காந்து எழுதுவார் ஒருத்தர், உட்காந்து என்னென்னலாம் பேசுகிறாங்களோ அதை அப்படியே எழுத்து மூலமாக எழுதுவார். ஸோ அதான் வந்து என்னது? மினிட்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? டிபி டைம்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஃபிசிக்கல் எவிடன்ஸ், அப்புறம் தேர்ட் பார்ட்டியை கூப்பிட்றோம், அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல், அப்புறம் தான் என்னது? டைம்ஸில் வர எம். அந்த எம்க்கு தான் என்னது? மேனேஜ்மெண்ட்டில் போய் கேட்குறோம். என்ன பண்ணுறோம்? மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறா, அங்கே மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் யாரெல்லாம் இருப்பா மேனேஜ்மெண்ட்டில்? ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அவங்கள்ட்டெல்லாம் போய் என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? MOA எடுத்து பார்க்குறோம். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெமரண்டம், அந்த ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே எடுத்து பார்க்குறோம். அடுத்தது என்னது? மினிட்ஸ் மீட்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுற மினிட்ஸ். ஓகேவா? ஃபைனலாக எஸ் இருக்கே, அது என்னது?
எஸ் அப்படிங்கிறது அதாவது கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க சப்சீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஸோ சப்சீக்வெண்ட் ஆக்ஷன்ஸ் பை கிளைண்ட் ஆர் அதர்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். எப்படிலாம் நம்ம வந்து எவிடன்ஸ் எடுக்க போகிறோம், எப்படிலாம் நம்ம எவிடன்ஸ் எடுப்போம், இப்போ நம்ம எப்படிலாம் பிக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க நம்மள்ட்ட எக்ஸாமில். எப்படிலாம் ஒரு ஆடிட்டர் வந்து எவிடன்ஸ் எடுப்பார் அப்படின்னா டிபி டைம்ஸ். ஓகேவா? எப்படி டிபி டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்னது? டாக்குமெண்ட்ரி எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், தேர்ட் பார்ட்டி, இன்டர்னல் கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட், எம்ஓஏ, மினிட்ஸ், அண்ட் தென் வந்து ஈக்கு என்ன பார்த்தோம்? ஈக்கு பார்க்கவே இல்லையா? எம்ப்ளாயீஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ். அடுத்தது என்னது? சப்சீக்வெண்ட் ஆக்ஷன் விச் இஸ் பை கிளைண்ட் அண்ட் அதர்ஸ். ஓகேவா? ஸோ இது என்னது? டிபி டைம்ஸ். என்னது? இது எதுக்கு பார்க்குறோம் டிபி டைம்ஸ்? ஆடிட்டர் என்ன நேரத்தில் இருந்தெல்லாம் எவிடன்ஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபைனலாக எதுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போது? டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு வந்துட்டோம். எதுக்கு வந்துட்டோம்? டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ். இவ்வளோ நேரம் நல்லதாகவே சொன்னீங்களே, இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? இருக்கே, என்ன பண்ணுறது? இருக்கே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? இதில் எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நிறையா வந்து மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் இது இன்வால்வ் ஆகிறனால நம்மளுக்கு இது புரிதல் எதுவுமே இருக்காது. வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஒர்க் எல்லாமே நடக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து என்னது? இது ரொம்ப இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மற்ற டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து இதில் நம்ம சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ரிஜிடாக இன்ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் இந்த சீரீஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இன்வால்வ் ஆயிருக்கனால இது கொஞ்சம் என்ன இருக்கும்? இன்ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒழுங்காக வந்து இல்லாத இன்எஃபிஷியன்ட் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? சில பேர்லாம் இருப்பாங்க, வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் மூஞ்ச மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி காட்டிப்பாங்க. ஆனால் அதுதான் இங்கே நம்மள்கிட்ட நடக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? தே மேக் டேக் ஷெல்டரம், ஒளிஞ்சுப்பாங்களாமா. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒளிஞ்சுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு என்னது? இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க நல்லா தெரிஞ்ச மாதிரி மூஞ்சி இப்படி இணைச்சிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க? பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிப்பாங்களாம். அது எப்படி வேறு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்எஃபிஷியன்ட் அசிஸ்டன்ஸ் மே டேக் ஷெல்டர் பிஹைண்ட் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இந்த மாதிரி வந்து இது ஒரு ஃபாஸ்ட்டான ஆடிட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ஃபாஸ்ட்டான ஆடிட் அந்த மாதிரி இருக்கிறனால எஃபிஷியன்ட் அசிஸ்டன்ட் கூட இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? கில்ட் ஆகப்படுறாங்க. என்னது? ரொம்ப வந்து இந்த ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்ட்டான ஆடிட் அப்படிங்கிறனால ஸோ என்ன ஆகுறாங்க? ரொம்ப நாலேஜ் இருக்கிற பர்சன் கூட கொஞ்சம் திணறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எஃபிஷியண்ட்டான அசிஸ்டன்ட், நல்லா இருக்கிற அசிஸ்டன்ட் கூட இந்த இடத்துல கொஞ்சம் திணறாங்க. அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்னது? இதில் டிஸ்அட்வான்டேஜ். பட் இந்த டிஸ்அட்வான்டேஜெலாம் நம்மளால் வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதையே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹவு டு எலிமினேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம்? நம்ம ஒழுங்காக ஒரு ஆடிட்டராக நம்ம என்ன பண்ணணும்? ஒழுங்காக வந்து சூப்பர்விஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கவனால எந்திரி உன்னெல்லாம் யாருக்கு வேலைக்கு வச்சா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? மங்கன்னு கொட்டுறோம். ஸோ அந்த மாதிரி ஒழுங்காக நம்மளால் சூப்பர்விஷன் பண்ண முடியும்னா இதெல்லாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியும். அண்ட் தென் ரிசப்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஆடிட்டர். என்னது? ரிசப்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஆடிட்டர். ரிசப்டிவ் ஆட்டிடியூட் இன் தி சென்ஸ் வாங்க அப்படின்ட்டு இருக்குமே அந்த மாதிரியா? லைட்டாக அந்த மாதிரி தான் மீனிங்கு. என்னென்னா இப்போ நான் சொன்னேன்னா மங்கன்னு அந்த மாதிரி கொட்டாமல் நம்ம என்ன பண்ணணும்? சரிப்பா இதானப்பா தெரில உனக்கு, வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது அந்த ரிசப்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஆடிட்டர். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ நம்மளால் கொஞ்சம் இது வந்து எலிமினேட் பண்ண முடியும். அண்ட் தென் அசிஸ்டன்ஸ் என்கரேஜ் டு பி. ஸோ அசிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? இங்கே பாருப்பா தம்பி, எனக்கு தெரியாமல் உனக்கு என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ணிடணும்? என்கிட்ட அப்படியே வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? என்ன மேட்டர் நீங்கள் அப்சர்வ் பண்ணாலும், என்ன சிக்னிஃபிகன்ட் மேட்டர் அப்சர்வ் பண்ணாலும் வந்து என்ன பண்ணிடுங்க? என்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லணும். அசிஸ்டன்ஸ் ஆர் டு பி என்கரேஜ்டு டு அப்சர்வ் த மேட்டர், சிக்னிஃபிகன்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ என்ன மேட்டர் நடந்தாலும் என்ன பண்ணணும்? அவங்க வந்து சொல்லிடணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்ன பண்ண முடியும்? எலிமினேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னன்னா இந்த செகண்ட் லெசன். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல? ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஆடிட் லெசனும் இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக ஸ்வீட்டாக அப்படிலாம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ லெட்ஸ் see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.